இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒரு முக்கியமான காலகட்டத்தை தவிக கடக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரே நேரத்தில் 2 வல்லாதிக்கங்களை வீழ்த்துவேன் என்று சூளுரைக்கிற ஆளுமையும் ஆண்மையும் எங்கள் தளபதி விஜயை தவிர இன்னொரு தலைவருக்கு வாய்த்ததாக எனக்கு வரலாற்றில் அடையாளம் இல்லை. அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருக்கு கூடுகிற கூட்டம், பல கூட்டங்களை நடத்தியவன், பல கூட்டங்களில் பங்கெடுத்தவன், பல கூட்டங்களை ஒருங்கிணைத்தவன் என்ற தகுதியோடு நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன். இது போன்ற கூட்டத்தை என்னுடைய 39 ஆண்டு கால பொது வாழ்வில் நான் பார்த்ததில்லை. செல்லும் திசையெல்லாம் காற்றையும் கைது செய்யக்கூடிய வலிமையுள்ள இளைஞர்கள் அவர் பின்னாலே அணிவகுத்து நிற்கிறார்கள். ஒரு சராசரி சாமானிய குடும்ப பெண்கள் எங்கள் தலைவரை உளமாற நேசிக்கிறார்கள். ஜென்சி தலைமுறையை ஆக்கிரமித்து கொண்ட தலைவன் மட்டுமல்ல, நாட்டு மக்களினுடைய வாக்காளர்களுடைய மனதையும் மகுடமாக்கி கொண்ட தலைவர் தளபதி விஜய். அவருடைய வருகை, அவருடைய வளர்ச்சி, அவருக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிற வரவேற்பு, தமிழ்நாட்டின் வரலாற்றில் இது ஒரு புதிய அத்தியாயம். ஒரு 75 ஆண்டு கால திமுகவை வீழ்த்தியே தீர வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு அவர் களத்தில் நிற்கிறார். திமுகவின் ஆரக்கால்கள் ஆடுகின்றன. திமுக திகைத்து நிற்கிறது. இன்றைக்கு தளபதி விஜயை காப்பீடிக்கக்கூடிய காரியத்தில் அவர்கள் ஈடுபடுவதை பார்க்க மிகுந்த அருவருப்பாக இருக்கிறது. இன்றைக்கு மதுரை மண்டல திமுக பாக முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள முதலமைச்சர் வந்திருக்கிறார். எங்கள் விஜயை நம்பியிருக்கிற தம்பிகள்தான் எங்களுடைய கட்சி துண்டை மப்ளவரை கையில் எடுத்து சுற்றுவார்கள். இப்பொழுது பெரியசாமி சுற்ற ஆரம்பித்து விட்டார். நிலைமை ரொம்ப மோசமாகி வருகிறது. எங்கள் தோழர்கள் தான் கழுத்திலே அந்த சால்வையை போட்டிருப்பார்கள். இன்றைக்கு திமுக மேடையில் எல்லாம் இருக்கிறவர்கள் தான் கொலுப்பொம்மையை போல சால்வை அணிந்து கொண்டு காட்சியளிக்கிறார்கள். என்றால் எங்கள் தலைவரை விஜயை காப்பி அடித்தால்தான் கரை சேர முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10.5 லட்சம் கோடிக்கு இன்றைக்கு கடன் வாங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை கடன் சுமையில் தள்ளியிருக்கிறார்கள், போதையில் தள்ளியிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு கட்டு தமிழ்நாடு இன்றைக்கு சாம்பல் மேடாகி கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற ஆளுமையும் ஆண்மையும் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி இழந்து அது அம்மனமாகி நிற்கிற சூழலில் தமிழ்நாட்டில் திமுகவை அப்புறப்படுத்துகிற ஒரே சக்தி தாவேகா என்பதை எங்கள் தலைவர் தன்னுடைய பயணத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார். இன்றைக்கு தாவேகா தனியாக நிற்கிறது என்று பல பேர் பிலாக்கணம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். தாவேகா தனியாக நிற்கவில்லை. தாவேகாவுக்கு பின்னால் மக்கள் இருக்கிறார்கள், தாய்மார்கள் இருக்கிறார்கள், வாலிபு தம்பிகள் வரிசை கட்டி நிற்கிறார்கள். அதை தாண்டி ஒன்றை இங்கே பதிவு செய்கிறேன். மிக விரைவில் ஒரு தேசிய கட்சியும் மாநில கட்சிகளும் எங்கள் தலைவரின் தலைமை ஏற்றுக்கொண்டு 2026 தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இதுவரை பெறாத வெற்றியை தாவேகா பெற இருக்கிறது. ஒரு ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் சாத்தியம் என்பதை எங்கள் தலைவர் வருகிற களத்தில் நிரூபிக்க இருக்கிறார். 24ஆம் தேதி ஜெயலலிதா அம்மாவினுடைய பிறந்த நாளுக்கு பசும்பொன்னில் சசிகலா அவர்கள் ஒரு கட்சி தொடங்குகிறார். அதிலேயும் அவர் இணைந்து அவரோடு பணியாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். திமுகவில் இணைவார் என்று வரக்கூடிய தேதியில் நம்ப முடியாது. ஏனென்றால் ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அதை தாண்டி ஒரு நீண்ட காலம் தமிழ்நாட்டு அரசியலில் பயணித்தவர், ஒரு பழி சுமந்து நிற்கிற பாத்திரம். அவர் தன்னுடைய அந்திம காலத்தில் திமுகவில் இணைவதன் மூலம்
அவர் இதுவரைக்கும் பெற்று வந்த பெருமையும் செல்வாக்கும் பெருமூச்சு வாங்கணும். இதனால் அந்த முடிவை எடுக்க மாட்டார் என்றே நான் நம்புகிறேன். ராகுல் காந்தியும் எங்கள் தலைவர் தளபதி விஜயும் ஒரு மேடையில் நின்றால் திமுகவுக்கு மாரடைப்புங்க. ஆமா, அவங்க சொன்னாங்களே, பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொன்னாரு கலைஞர்னு. அந்த அம்மா சொல்லுது பழம் நழுவி தேன் கலந்த பால். தேன் கலந்த பால்னா என்ன? பணம் கலந்த பால்னா